மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து காணாமல் போன அரசு பேருந்து சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, காணாமல் போன பேருந்து எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? அது குறித்த முதற்கட்ட விவரங்கள் என்ன? கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திற்கான புறநகர் பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அங்கே இயங்கி வருகிறது. இந்த மாட்டுத்தாவணி புறநகர் பேருந்து நிலையத்தில் பல்வேறு, அதாவது திருச்சி, சென்னை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் அங்கு வந்து செல்லும். வழக்கம் போல மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட விருதுநகர் கோட்டத்தைச் சேர்ந்த அந்த ராஜபாளையம் டிப்போவில் உள்ள பேருந்தானது செங்கோட்டைக்கு சென்று பயணிகளை இறக்கிவிட்டு அங்கிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு 1:30 மணி அளவில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கிறது. இந்த பேருந்தை ஓட்டுநர் தங்கமாரிமுத்து மற்றும் நடத்துனர் பாண்டிமுத்து ஆகியோர் இணைந்து அந்த பேருந்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பயணிகளை இறக்கிவிட்டு 1:30 மணி அளவில் இங்குள்ள சாப்பிட்டு விட்டு ஓய்வு அறையில் ஓய்வு எடுத்துவிட்டு சரியாக 4:30 மணிக்கு குளித்து பேருந்தை இயக்குவதற்கு, அதாவது 5:20க்கு மாட்டுத்தாவணியிலிருந்து அந்த பேருந்து செங்கோட்டைக்கு புறப்பட வேண்டும். அதற்காக வந்திருக்கிறார்கள். உடனடியாக இது பண்ண போது தற்போது அங்கே பேருந்து காணாமல் போனதை அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இங்குள்ள புறநகர் காவல் நிலையத்தில் மாட்டுத்தாவணி புறநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. உடனடியாக அண்ணாநகர் காவல்துறையினர் மற்றும் மதுரை மாநகர காவல்துறையினர் உடனடியாக அடுத்த கட்ட விசாரணையை நடத்தி வராங்க. விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அருகிலுள்ள மாவட்டங்களுக்கும் மதுரை மாநகர காவல்துறை தகவல் தெரிவித்தனர். மிக முக்கியமாக அவர்கள் அந்த பேருந்தை வேறெங்கும் ஓட்டிச் சென்றிருக்க முடியாது, பிற மாவட்டங்கள் சென்றிருக்க முடியாது என்ற கோணத்தில் பார்த்துருக்காங்க. அதற்கு முன்னதாக தற்போதைய செய்தியில் பாருங்களா, அதாவது கைரேகை பிரிவு காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரை மாநகரத்திலிருந்து வந்த கைரேகை போலீசார் இந்த பேருந்தில் யாரார் ஓட்டி சென்றிருக்காங்க என்பது குறித்து இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்தானது சரியாக ஒரு 8 மணி அளவில் இவர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் இங்கே தான் சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலையில் தான் இந்த பேருந்து நிற்கிறது என்று பொதுமக்களின் தகவலின் அடிப்படையில் சிவகங்கை காவல்துறை மற்றும் மதுரை மாநகர காவல்துறையினர் வந்திருக்கிறாங்க. உடனடியாக அந்த இடத்தை பார்த்துவிட்டு பேருந்து சரியான அதே கடத்தப்பட்ட பேருந்து தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த பேருந்து கடத்தப்படுவதற்கான காரணம் என்ன, யார் இதை செய்திருப்பார்கள் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வர்றாங்க. இருந்த போதிலும் தற்போது இதற்கு முந்தைய பழைய குற்றவாளிகள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். தற்போது தடயவியல் நிபுணர்கள் இந்த பேருந்திற்கு உள்புறம் பகுதியாக இந்த சோதனைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அங்கு இருக்கிற ஏதாவது கூடுதல் தடயங்கள் கிடைக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து தற்போது இந்த ஆய்வை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த காட்சிகள் தான் நேரடியாக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு காரணம் என்ன, இவர்கள் இது பழைய குற்றவாளிகள் ஏதாவது இதுக்கு முந்தைய பேருந்து கடத்த ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்களா, அல்லது வேறு எதுவும் முன்விரோதம் காரணமாக பேருந்து அல்லது நடத்துனருடன் ஏதாவது முன்விரோதம் காரணமாக யாராவது இந்த வேலையை செய்திருப்பார்களா என்பது குறித்து விசாரணை பண்ணுறாங்க. மதுரை மாநகர கோட்டத்தைச் சேர்ந்த அனைத்து உயர் அதிகாரிகள் நேரடியாக வந்திருக்கிறார்கள். நேரடியாக இங்கிருந்து பணிகளை தற்போது முயன்று வர்றாங்க. இது போன்ற நடவடிக்கையில் தான் தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த அங்கு மதுரை மாநகர காவல்துறையினர் துணை ஆணையர் தலைமையிலான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த முடுக்கிவிட்ட விசாரணையில் யார் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற கோணத்திலையும் தற்போது விசாரணை வருகிறாங்க. இப்போது நம்ம தடயவியல் நிபுணர்கள் தற்போது அந்த பேருந்தின் உள்புறமான ஈடுபட்டு வராங்க. அதாவது அந்த கதவு ஓட்டுநரின் இருக்கை பகுதிகளில் ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா மற்றும் உள்ளூர் ஸ்டேரிங் பகுதிகளை ஆய்வு செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஹரிகிருஷ்ணன், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 2 நுழைவாயில்கள் இருக்கும். ஒன்று பேருந்து உள்ளே வருவதற்கு, இன்னொன்று வெளியே போவதற்கு. இந்த 2 நுழைவாயிலையுமே அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் பதிவு செய்வாங்க. எத்தனை மணிக்கு இந்த பேருந்து வந்தது, எத்தனை மணிக்கு வெளியே போகிறது, எந்த ட்ரிப், இதெல்லாம் பதிவு செய்வாங்க. அது மாதிரி பேருந்து நிற்கக்கூடிய நடைமேடையிலையும் அங்கே பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எத்தனை மணிக்கு பேருந்து வந்தது, எப்போது புறப்படுகிறது என்பதெல்லாம் பதிவு செய்வாங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் மீறி, இவ்வளவு பணிகளை மீறியுமா பேருந்து வெளியே போயிருக்கிறது? நிச்சயமாக கார்த்திகை, நீங்கள் கேட்டு மிக முக்கியமான கேள்வி. பேருந்துகள் மதுரை மாட்டுத்தாவணியில் அரசு பேருந்துகளோ பிற எந்த வாகனங்களோ உள்ளே வருவதையும் வெளியே செல்வதும் முறைப்படியாக எதையுமே அவர்கள் பதிவு செய்வதில்லை. அங்கு இருக்கிற அதாவது பேருந்து உள்ளே செல்வதற்காக அங்கே இருக்கிற வசூல் செய்யும் அந்த வசூல் கட்டணம் மட்டும்
நிறுத்த கட்டணம் மட்டும் வசூல் செய்யப்படுகிறது. வெளியே செல்லும் பொழுது தனியார் பேருந்துகளாக இருந்தால் அரசு பேருந்துகளாகவும் அங்குள்ள நிறுத்துவதற்கான கட்டணம் மட்டுமே அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். அதற்கான பதிவுகள் எதுவும் நடைபெறவில்லை. அந்தந்த பிளாட்ஃபார்ம் என்று சொல்லப்படுகிற அந்த நடைமேடை பகுதிகளில் தான் இதற்கான பதிவுகள் அங்கங்க அலுவலர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த நடைமேடை பகுதிகளும் அலுவலர்கள் வந்து அந்த பேருந்து புறப்படும் நேரமானது காலை 4 மணி முதல் புறப்படுகின்ற அந்த நேரத்தில் மட்டும் பணியில் இருக்காங்க. தொடர்ந்து நைட்டு இரவு வரும் வரை வந்து பணியில் இருக்கிறாங்க. இது வந்து அங்கே வந்து டெப்போவில் நிறுத்துவதற்கு பதிலாக அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் வந்து அந்த இதை பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து அந்த பேருந்தை திருடி இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகிக்கின்றனர். 1:30 மணிக்கு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 4:30 பேருந்து எடுக்க போகும்போது அந்த 3 மணி நேரத்துக்குள்ளாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த அரசு பேருந்து கடத்தப்பட்டிருக்கிறது. இது யாரெல்லாம் ஈடுபட்டிருப்பார்கள் என்பது குறித்து விசாரிக்கிறாங்க. ஆனால் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு பேருந்துகள் வந்த வண்ணம், அதாவது ஒரு அரசு பேருந்து டெப்போ இருக்கிறது என்றால் அந்த அலுவலர் இருக்கிறார் என்றால் நடத்துனரோ ஓட்டுநரோ வந்து வண்டியை நிறுத்தி விட்டு அவரிடம் கையொப்பமிட்டு ஓய்வறைக்கு சென்று விடுகின்றனர். அதற்கடுத்தான பாதுகாப்பு என்பது முழுவதுமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கார்த்திகேயன், பேருந்து நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா ஏதாவது பொருத்தப்பட்டிருக்கா? ஒவ்வொரு நடைமேடையிலையும் அல்லது அங்கே கடைகள் வைத்திருக்கிறாங்க நிறைய பேர், அவங்க தரப்புல ஏதாவது கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதா? அந்த காட்சிகள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? நிச்சயமாக இது குறித்து மதுரை மாநகர அண்ணாநகர் காவல்துறையின் தீவிரமாக விசாரித்து வராங்க. இதற்கான அவர்களும் முதற்கட்டமாக வந்து அந்த கண்காணிப்பு கேமரா அங்கே மாட்டுத்தாவணியில் பொருத்தப்பட்டு இருக்கிறது. அங்கே பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் இந்த இது பதிவாக இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை செய்து வர்றாங்க. தற்போது வரை அவர்கள் தொடர்ந்து விசாரணை செய்வதனால விசாரணையோட அந்த தீவிரத்தை எதுவும் வெளிப்படுத்தவில்லை. எந்த மாதிரியான ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்கிறதா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அந்த கண்காணிப்பு கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லப்படுகிற பகுதிகளிலையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறார்கள். இது போன்றது இருந்தாலுமே இவர்கள் வந்து இப்பொழுடைய காவல்துறையினை பொறுத்தளவுக்கு ஏதாவது கைரேகைகள் கிடைத்தால் அது யாருடையது என்று பொருந்துவதற்கான காரணம் இருக்கிறதா, என்ன ஈஸியாக குற்றவாளியை பிடித்து விடலாம். ஏன்னா மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து வந்து நிறுத்தப்பட்ட இடத்திற்கு சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த 30 கிலோமீட்டர் தொலைவில் அவர் வந்து நிறுத்திவிட்டு இங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார். அப்போ யார் செய்திருக்கலாம் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அங்கு நிறுத்தப்படுகின்ற பேருந்துகளுக்கு என்பதுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு இரவு புறக்காவல் நிலையம் இருந்தாலுமே ஒழிய அங்கே இருக்கிற வண்டிகள் வந்து வாகனங்கள் எந்த வாகனங்கள் உள்ளே வருகிறது, இருசக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களோ எந்த வாகனங்கள் உள்ளே வருகிறது என்பது வந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவானாலுமே அந்த எந்த வண்டியுமே வந்து அந்த என்ட்ரி என்று சொல்லப்படுகிற பதிவு செய்வதில்லை. அதனால் காரணமாக தான் அனைத்து வண்டிகளுமே உள்ளே வந்து செல்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கு மேற்பட்ட வாகனங்கள் ஒரு நாளைக்கு பேருந்துகள் மட்டும் 3000க்கு மேற்பட்ட பேருந்துகள் உடனடியாக வருவதால் வந்து செல்வதால் அது வந்து முறையாக பராமரிப்பதில்லை. கார்த்திகேயன், மாட்டுத்தாவணி பேருந்து நிலைய பொறுப்பு அதிகாரிகள்ட்ட இது தொடர்பாக ஏதேனும் விளக்கங்கள் பெற முடிஞ்சதா? தற்போது மதுரை இந்த இடத்துல திருமாஞ்சோலை பகுதியில் இந்த பேருந்து மீட்கப்பட்ட இடத்துல நிறுத்தப்பட்டிருக்க இடத்துல வந்து மதுரை கோட்ட மேலாளர் மட்டுமல்லாது விருதுநகர் கோட்ட மேலாளர் என்று பல்வேறு தரப்பின அதிகாரிகள் உயரதிகாரிகள் வந்திருக்கா. அவர்கிட்ட தொடர்ந்து பேசினோம். அது எவ்வித தகவலையும் அவர் தெரிவிக்கவில்லை. இது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தவிர எந்த ஒரு விசாரணையும் சொல்லவில்லை. தொடர்ந்து அவரிடம் நாம் தொடர்பு கொண்டே வருகிறோம், பேசி வருகிறோம். வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமா என்பது ஓட்டுநர் மற்றும் நடத்தினரிடம் உயரதிகாரிகள் தனியே சென்று நேற்று இரவு நீங்கள் பயணிகளை ஏற்று வரும்போது ஏதாவது பேருந்தில் பிரச்சனை ஏற்பட்டதா, டிக்கெட் வாங்குவது தொடர்பாகவோ அல்லது பேருந்தில் வந்து பயணி இறக்கிவிடுவது தொடர்பாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். நடத்துனரோ ஓட்டுநரோ அதுபோன்ற எந்த ஒரு இதுவும் நடைபெறவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ வேறு பிரச்சனை என்ன இருக்க முடியும்? இந்த அரசு பேருந்து இந்த குறிப்பிட்ட இந்த பேருந்தை, அதாவது இந்த விருதுநகர் கோட்டத்துக்கு உட்பட்ட ராஜபாளைய பேருந்தை கடத்துவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை செய்து வராங்க. இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன், அந்த பேருந்து சிவகங்கை திருமாஞ்சோலை அடையும் போது எத்தனை மணி இருக்கும்? அங்க யாராவது சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்கள்ட்ட உங்களால பேச முடிஞ்சதா? நிச்சயமா கார்த்திகேயன், இது குறித்து இங்கிருந்து விசாரித்தோம். அதாவது இங்கிருந்து பல்வேறு இடங்களை தேடி இருக்கிறாங்க. காவல்துறைக்கு வந்து மதுரை மாவட்ட காவல்துறை மாநகர காவல்துறையினர் அளித்த தகவல் அடிப்படையில் தான் பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் பேருந்துகள் எங்காவது நிறுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது எங்காவது பேருந்து நிலையங்கள் இருக்கின்றதா என்று அருகிலுள்ள மாவட்டங்களிலும் சோதனை நடத்தி வந்தாங்க.
அப்போ அந்த ஆய்வில் தான் சோதனையில் தான் இங்கே வந்து அதாவது பூவந்தி தான் காவல் நிலையம் இருக்கிறது. பூவந்தி காவல்துறையினர் பொதுமக்கள் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து அந்த பேருந்தை வந்து பார்த்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் சொன்ன அடிப்படையில் தான் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனடியாக இங்கே இருக்கிற காவல்துறையினர் வந்து பூவந்தி காவல்துறையினர் வந்து மதுரை மாநகர காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு இந்த பேருந்து நிற்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தற்போது இந்த பேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்தி. ஹரி, தற்போது பேருந்தை அதிகாரிகள் ஆய்வு செய்வதை நம்மளால பார்க்க முடியுது. அங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கூடுதல் தகவல்களை பெற இயலுமா? நிச்சயமாக அதிகாரிகளிடம் தொடர்ந்து நம்ம பேசி வந்தோம். அதிகாரிகளிடம் வந்து முதல் கட்டமாக காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகிறதுனால எந்த ஒரு சூழ்நிலை பேச இயலாத சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். என்ன உயரதிகாரிகள் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. மற்றபடி விருதுநகர் மற்றும் மதுரை மற்றும் விருதுநகர் கோட்டத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் மற்றும் அனைவருமே இங்கே வந்திருக்கிறார்கள். இப்போ காவல்துறை, மதுரை மாநகர காவல்துறை, ஏசி, டெப்டி கமிஷனர், துணை கமிஷனர் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இந்த விசாரணையானது சென்று கொண்டே இருக்கிறது. இன்னும் மற்றொரு பிரிவு மதுரை மாட்டுத்தாவணியில் காவல்துறையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேசி வராங்க. இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிறைவு வருகிறது. கார்த்தி. ஹரி, ஒரு குறைந்தபட்ச முயற்சியாவது செய்து பார்க்கலாமா? அந்த அதிகாரிகள் எவ்வளவு நேரம் இங்கே சோதனை நடத்துவார்கள், என்னென்ன தகவல்களை சேகரிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு இந்த சோதனை முடிவுகள்லாம் வெளிவந்து விசாரணை தொடங்கும் அப்படிங்கிற அந்த தகவல்களை அவங்களை பெறுவதற்கான குறைந்தபட்ச முயற்சியை செய்ய முடியுமா தற்போது? நிச்சயமாக நம்ம இது பேசி வருகிறோம். இது குறித்து தொடர்ந்து அதிகாரிடம் நம்ம பேசி வருகிறோம். அதாவது எந்த மாதிரி முதற்கட்டமாக அவர்களுக்கு தகவல் கிடைத்தது, யாரால் இது காவல்துறைக்கு இது போன்ற தகவல்களை கொடுத்து வருகிறார்கள் என்று நாம் பேசி வருகிறோம். இந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலையில் 4:30க்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வந்து பேருந்தை இயக்குவதற்காக பயணிகளை ஏற்றி செங்கோட்டை செல்வதற்காக தான் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் வந்து பார்த்த பொழுதுதான் பேருந்து இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து உடனடியாக புறக்காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் உயரதிகாரிகளும் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து வந்து இந்த